குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல MCR Pure Cotton Club formals and casual shirts. அதிமுகக்குள்ள திரும்பவும் கழக குரல்கள் செங்கோட்டையன் தொடங்கி கோகுலேந்திரா வரைக்கும் என்ன நடக்குது? அதிமுக எங்க குழப்பம் எதை வச்சு சொல்றீங்க? செங்கோட்டையன் வெளிப்படையா பேசுறாரு. அந்த விழால நான் ஏன் கலந்துக்கலன்னு கேட்டா, அம்மா புரட்சித் தலைவர் படத்தை புறக்கணிச்ச விழால நான் ஏன் கலந்துக்கணும்னு கேட்கிறாரு. கோகுலேந்திரா வெளிப்படையா அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. சீனியர்களுக்கு மரியாதை இல்லை, உங்களுக்காக தானே கழுத்தளவு தண்ணியில் இறங்கி வேலை பார்த்தா அவங்க அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. ஒரு தனியார் நடத்தின விழா, அந்த தனியாருடைய பாராட்டுக்கு உரியவர் எடப்பாடியார் தானே அந்த தொகுதி மக்கள் நம்புறாங்க. இதுக்கும் அதிமுக குழப்பத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? செங்கோட்டையன் அவர்களுக்கு அங்க ஜெயலலிதா படம் வைக்கணும் அப்படின்னு தோணுது, ஏன் எடப்பாடிக்கு தோணலன்றது ஒரு இயல்பான கேள்விதான். ஒரு சிட்டிங் மேயர் மேலேயே ஒரு திமுக கவுன்சில் நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வராங்க. அது பிரச்சனையா பேசல. ஒரு நடு ரோட்ல சட்டை கிழிச்சு அடிச்சுட்டு காவல் நிலையத்தில் போய் பெண் காவலரையும் தாக்குறாங்க, அது பிரச்சனையா தெரியல. ஒரு துணை முதல்வரோட தொகுதிக்கு போகும்போது அந்த தொகுதி போகணும், அது பிரச்சனை. இதெல்லாம் பிரச்சனையா தெரியாத ஊடகத்துக்கு ஒரு தனியார் அமைப்புல நடத்திய நிகழ்ச்சியில போய் அரசியல் பூசி நேருக்கு அந்த பாராட்டு மக்களோட அரசியல் புரிதல் இல்லாம சொல்லிட்டாரோ அவர் ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொதுவெளியில ஓப்பனா விடணும்? இதே கேள்வி எப்படி கேட்டுக்கணும்னா, ஒரு கலெக்டரை எந்திரிக்க வச்சு இன்ப நிதி உட்காந்து வைக்கும்போது கூட வெக்கமே இல்லாம இல்ல அவங்க சொல்லி நான் எந்திரிக்கணும் கலெக்டர் சொல்லும்போது இதை விவாதமா வச்சிருக்கணும். அந்த கலெக்டர்மா மறுப்பு தெரிவிச்சோடனே எல்லா உடம்பும் வரிஞ்சிடிக்கணும்னு சொன்னீங்க. தனியார் நடத்திய விழாவில் போய் அரசியலை கலந்து பேசணுங்கிற தேவை யாருக்கு இருக்கு? இப்போ செங்கோட்டையனுக்கு இருக்கும் தான் நீங்க இருக்கணும், அவர்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும். இந்த எடப்பாடியார் எல்லா கிரெடிட்டும் எனக்கே கொடுங்கன்னு அவரும் கேட்கல. ஜெயலலிதா அந்த கிரெடிட் கொடுக்கலையே, போட்டோ வைக்கலையே, அதானே செங்கோட்டையன் கேட்கிறாரு. சரி, அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இன்ப நிதியை உட்கார்றது கலெக்டர் எந்திரிச்சா அது கரெக்டான அங்கீகாரம்னு சொல்றீங்க. அது கலெக்டர் அது இல்லன்னு இல்ல அப்ப கரெக்டர் சொன்னது மட்டும் இப்ப சரி, மட்டும் போட்டோவை காணுங்கிறீங்க. கலைஞர் ஞான வெளியீட்டு விழா ராஜ்நாத் சிங் கலந்துட்டப்போ இது மத்திய அரசு விழான்னு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி என்ன விமர்சனம் வச்சாரு? அப்ப திமுக இது மத்திய அரசு நடத்தின விழான்னு விளக்கம் கொடுத்தப்பையும் இல்ல இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கள்ள உறவுன்னு எடப்பாடி பேச. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அப்ப நீ இங்க மட்டும் அதுல கலந்துகிட்டவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அரசு எதிர் விமர்சனம் பண்ணது அதிமுகவுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன். சரி, நான் உங்க ஆர்குமெண்ட்டுக்கே அப்ப இபிஎஸ் என்ன சொல்லிருக்கலாம்? ஏப்பா ஜெயலலிதா போட்டோ வைக்கல அப்படின்னு அவர் கேட்டிருக்கலாம். எந்த அளவுக்கு அந்த பாராட்டுல பங்கு இருக்கோ அதே அளவு பாராட்டு ஜெயலலிதா அவர்களுக்கு இருக்க. திட்டத்துக்கு யார் சார் அனுமதி கொடுத்தா? அவங்க தான் சார் கொடுத்தாங்க. அதை யாரு மறுத்தாங்க? மொத்த பாராட்டை ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் கொடுக்குறீங்க? அவங்க போட்டோ ஏன் வைக்கல? ஒட்டுமொத்த பாராட்டு எடப்பாடி போறதை தாங்க முடியாத திமுக நம்மளால சீக்கிரம் ஓட்ட முடியலன்னு சொல்லி ஊடகத்தை ஏவி விட்டு நேத்துல இருந்து விஷயம் நடக்குதுன்னு சொல்றேன். திமுக அது கரெக்டா திமுக கார சொல்ல சார், உங்க கட்சியில இருந்து தான் சார் சொல்றாங்க. அந்த குரல் திமுக காரங்க யாரா பேசினாங்க? கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்தியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுகக்குள்ள திரும்பவும் கழக குரல்கள் அங்கங்க பேச ஆரம்பிக்குது, செய்திகள் வருது. அதுக்கான வீடியோக்களும் பார்த்தோம். செங்கோட்டையன் தொடங்கி கோகுலேந்திரா வரைக்கும் எல்லாரும் பேசுறாங்க. என்ன நடக்குது அதிமுக? அதிமுகங்கிற குழப்பங்கிற எதை வச்சு சொல்றீங்க? அதிமுக எங்க குழப்பம் எதை வச்சு சொல்றீங்க? இல்லை, செங்கோட்டையன் வெளிப்படையாக பேசுகிறாரு. அந்த விழாவில் நான் ஏன் கலந்துக்கலன்னு கேட்டால், அம்மா புரட்சித் தலைவர் படத்தை புறக்கணிச்ச விழாவில் நான் ஏன் கலந்துக்கணும்னு கேட்குறாரு. ஒன்று. இன்னொன்று, கோகுலேந்திரா வெளிப்படையாக அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. சீனியர்களுக்கு மரியாதை இல்லை, நான் வரேன், என் ஃபோட்டோ இது பண்ண மாட்டாங்க, யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க, உங்களுக்காக தானே கழுத்தளவு தண்ணியில் இறங்கி வேலை பார்த்தான்னு அவங்க அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் என்னென்னு எடுத்துப்பீங்க? 3 மாநகராட்சி திமுக மேயர், அதுக்கு மேலே கவுன்சிலரே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துவாங்க. சிவாவும் நேரு ஆதரவாளர் ரோட்டில் அடிச்சுக்கிட்டாங்க சட்டையை கிழிச்சிக்கிட்டு. பட்டத்திலவரசர் துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி தூத்துக்குடி போகிறாரு, துணை முதல்வராக போகிறாரு. அந்த தொகுதியோட திமுக எம்பி அவங்க அத்தை புறக்கணிச்சாங்க. இதை விட நீங்கள் சொல்கிற விஷயங்கள் பெரிய விஷயம். அவங்க யாரும் வெளிப்படையாக எதுவுமே சொல்லலையே. ஆனால் செங்கோட்டையன் வெளிப்படையாக பேசியிருக்காரு. இல்லை, அதேமாதிரி அதிமுக அதிருப்தி நீங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் நீங்கள் சொன்னார். இல்லை, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி டீகோட் பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் ஒரு சம்பவமே சொல்கிறேன், இந்த சம்பவத்தை கூட டீகோட் பண்ண வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி எதுவுமே ஸ்டேட்மெண்ட் இல்லை, ஆனால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் நம்ம எதுக்கு டீகோட் பண்ணி அப்படி புரிஞ்சுக்கணும்? முதல்ல அவினாசி அத்திக்கடவுங்கிறத அந்த விழா பாராட்டு விழா எடப்பாடியாருக்கு நடத்துனது யார்? விவசாயிகள். அவங்க யார்? விவசாயிகள் சங்கம்னு ஒன்று இருக்குது. அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய 5000 விவசாய உறுப்பினர்கள் நடத்துகிறாங்க. ஸோ அது ஒரு தனியார் விழாவா இல்லை ஒரு கட்சி சார்ந்த விழாவா? எடப்பாடியார் அதிமுகவோட பொதுச் செயலாளர். அது ஓகேங்க. அது நான் கேட்கறது அடிப்படை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். அது ஒரு தனியார் நடத்திய விழாவாவே, அவங்க சங்க விழாவாவே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் இருக்கட்டும்லாம் சொல்லாதீங்க. இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. விவசாய சங்கங்கள் தனியார் விழா தானே? சரி, இப்போ சொல்லுங்க, இப்போ கேள்வி கேளுங்க. விவசாய சங்கங்கள் நடத்தின விழால கலந்துக்க போறது அதிமுகவோட பொதுச் செயலாளர். இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்குனதுல இருந்து அனுமதி கொடுத்தது எல்லாமே திரு ஜெயலலிதா அவர்கள். ஸோ அந்த இடத்துல புகைப்படத்தை போடுறதுல என்ன சிக்கல்? எடப்பாடி அட்லீஸ்ட் அவர் செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, அவரு
அங்க அவங்க போட்டோ இல்ல அப்படிங்கறத கூட யாரும் கவனிக்கல. என்கிட்ட சொன்னாங்க, நான் சொன்னேன், அதுக்கப்புறமும் யாரும் கவனிக்கல அப்படிங்கிற இடத்த நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு அந்த விவசாய சங்கத்துல இருந்த சம்பத்னு ஒருத்தர் நேற்றுக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. என்ன சொன்னார் அவரு? இது முழுக்க முழுக்க வந்து எங்களோட தவறு தான், நாங்க வந்து முன்னாடி கொடுத்தோம், இதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது, இதுக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்ல. அவர் அப்படிதாங்க பேசுவாரு. இல்ல அவர் அப்படிதான் பேசுவார். நீங்க ஏன் சொல்றீங்க? இப்போ உண்மைதானே, ஒரு தனியார் நடத்தின விழா, அந்த தனியாருடைய பாராட்டுக்கு உரியவர் எடப்பாடியார் தானே அந்த தொகுதி மக்கள் நம்புறாங்க. ஏன்னா அவர்கள் காலகட்டத்தில் அந்த கட்டுமான பணிகள் வந்து எல்லாம் இங்கே நடந்து பார்த்ததுனால இந்த பாராட்டுக்கு உரியவர் இவர் தான், இவருக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும்னு நினச்சி அவங்க நடத்துகிற விழா. இது வந்து 10 நாள் தான் கால அவகாசம் இருந்துச்சு. நாங்கள் அவசர அவசரமாக நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சு கொண்டு போய் கொடுத்துட்டோம். இது ஒரு பெரிய விஷயமா வரும்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறார். மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் சொன்னது அவருடைய கருத்து. இன்விடேஷன் வந்து கொடுக்குறாங்க. அவரும் வந்து இது ஒரு அரசியல் கணக்கு அப்படிங்கிறதுக்கு சொல்லலை, வந்தவங்கள்ட்ட அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன இதுக்கும் அதிமுக குழப்பத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? விழால கலந்துக்கலையே சார். அதுக்குன்னு காரணத்தை அவரோட தனிப்பட்ட காரணம் சொல்றாரு. இதுக்கு அவர் வெளியில இருக்காரு, இந்த மாதிரி கூட சிக்கல் அங்கதான் இருக்காரு. ஏன்னா கலந்துக்கலன்ற கேள்விக்கு தான் அவர் இந்த பதில சொல்றாரு. அதுக்கு அரசியல் சாயம் பூசது இல்ல. அதுக்கு அதை நம்ம வேற எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? நம்ம இப்போ ஒண்ணுமே செங்கோட்டையன் அவர்களுக்கு அங்க ஜெயலலிதா படம் வைக்கணும் அப்படின்னு தோணுது, ஏன் எடப்பாடிக்கு தோணலன்றது ஒரு இயல்பான கேள்வி தானே. ஒரு விஷயம் அது தனியார் செங்கோட்டையனுக்கு தெரியாதா? விவசாய சங்கம் நடத்துறது செங்கோட்டையனுக்கு தெரியாதா? ஒரு விஷயம் எல்லாம் தெரியும். இது இப்படி அரசியல் கேவலமா பண்ணுவாங்கிறது அவருக்கு தெரியல. அதான் உண்மையான விஷயமே. இவ்வளோதான் விஷயம், இவ்வளோதான். ஒரு தனியார் அமைப்பினர் அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழாவில் அதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்படி எல்லா அதிமுக சாதனைக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு திமுக, வேணும்னே இந்த அவினாசி அத்திக்கடவை திட்டமிட்டு காலதாமதம் பண்ணி தேர்தல் வர நேரத்தில் ஸ்டிக்கர் ஓட்டலாங்கிற நினச்ச கனவு தவிடுபடியாகி போச்சு. இல்லை அதுக்கு ஊடகம் துணை போகுதா? அதுக்கு முன்னணி ஊடகங்கள் சில துணை போகுதா? உண்மை தானே. இப்போது ஸ்டாலினுக்கு ஸ்டிக்கர் ஓட்ட முயற்சி பண்ணாங்க திமுகவில். அவினாசி அத்தியோட வேணுமே காலதாமதம் பண்ணி தேர்தல் நேரத்தை திறந்து விடலாம், கொங்கு மண்டலத்தை நாங்கள் வந்து பாருங்கள் எப்படி பண்ணிட்டோம், ஸ்டிக்கர் ஓட்ட முயற்சி பண்ணாங்க. அந்த சாதனை ஸ்டிக்கருக்கு தவிடுபடி ஆயிடுச்சு. இந்த சாதனைக்கு முழு முதல் காரணமாக நாங்கள் நினைப்பது எடப்பாடியான அவங்க ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. இதுக்கும் அதிமுக கட்சிக்கு என்னங்க சம்பந்தம்? ஆனால் ஒரு சிட்டிங் மேயர் மேலேயே ஒரு திமுக கவுன்சில் நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வராங்க. அது பிரச்சனையா பேசல. ஒரு நடுரோட்ல சட்டை கிழிச்சிட்டு அடிச்சுட்டு காவல் நிலையத்தில் போய் பெண் காவலரையும் தாக்குறாங்க. அது பிரச்சனையா தெரியல. ஒரு துணை முதல்வரோட வந்து தொகுதிக்கு போகும்போது அந்த தொகுதியை போகணும், அது பிரச்சனை. இதெல்லாம் பிரச்சனையே தெரியாத ஊடகத்துக்கு ஒரு தனியார் அமைப்பினர் நடத்திய நிகழ்ச்சியில போய் அரசியல் பூசி நேற்று அந்த பாராட்டு மக்கள் புரிதல் இல்லாம சொல்லிட்டாரோ? செங்கோட்டையனுக்கு அரசியல் புரிதல் இல்லாம சொல்லிட்டாரோ? இவ்வளவு மலிவு அரசியல மாத்துவாங்கன்னு அவருக்கு தெரியல. அவர் உண்மையே வெளிப்படையாக இதுல வந்து நான் எதிர்பார்த்ததுங்க. அந்த விழா நடத்தினவங்கள்ட்ட சொல்றாரு, என்ன விட செங்கோட்டையன் இதுக்காக எனக்கு எடப்பாடியார் மேல கோபம் அப்படின்னு அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. நீங்க போட்டீங்கப்பா, இது பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது நேரடியா யாரும் குற்றச்சாட்டு வைக்க மாட்டாங்க சார். என்ன விட செங்கோட்டையன் அவர்களை பத்தி உங்களுக்கு நன்றாக தெரியும். வார்த்தைகளை எவ்வளவு பேசுறதுக்கு தயாரா இல்ல. நேரடியா நடந்த விஷயத்துக்கு ஊடகத்துல பேசுறதுக்கு தயாரா இல்ல. இல்ல நான் அதை ஏத்துக்கிறேன். இப்ப என்னன்னா, செங்கோட்டையன் அவர்கள் வார்த்தைகளை எவ்வளவு கவனமா பேசுவாரு, எவ்வளவு செய்தியாளர் சந்திப்பை தவிர்ப்பாரு. ஈவன் ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணா கூட அந்த இஷ்யூ சார்ந்த வார்த்தைகள் அவ்வளவு கவனமா யூஸ் பண்ற செங்கோட்டையன் இதை தவிர்த்து இருக்கலாம். நான் வேற எங்கேயும் தனிப்பட்ட காரணங்க வெளியில இருந்தாங்க அங்க இருந்தாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவர் ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொது வெளியில ஓப்பனா விடணும்? அவர் போய் கேட்ட உடனே இதை ஒரு அரசியலாக மாத்திரக்கூடாதுங்கிறதுக்கான காரணம், நிஜமான காரணத்தை அவர் சொன்னார். அவருக்கு இதுல அரசியல் எதுவுமே கிடையாது. அங்கே போய் ஊடகத்தில் போய் என்னங்க உங்களுக்கு விழா காணணும்னு, ஐயோ இதை ஏதோ தவறாக சொல்லிட போகிறாங்க இருக்கா, இல்லைப்பா அவங்க வந்தாங்க பத்திரிகை கொடுத்தாங்க, இதில் அம்மா அப்பா ஃபோட்டோ இல்லையே அப்படிங்கிறக்காக, தலைவர் ஃபோட்டோ இல்லையேங்கிறக்க நான் வந்து அது கருத்தை அவங்ககிட்ட சொல்ல சொல்லி எவ்வளோ லைட் ஹார்ட்டடாக அதை சொல்கிறீங்க பாருங்க. அவர் அப்படி தான் சொன்னாரா சார்? உண்மையாக லைட் ஹார்ட்டடான விஷயத்தை அதுதான் நான் சொல்கிறேன். ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு ஸ்டாலினுக்கு திமுகவுக்கு பட்டநாமம் போட்டாச்சு. அதாவது அங்கே இருக்க விவசாயிகளே பட்டநாமம் போட்டாங்க. இனிமேல் உன்னால் ஸ்டிக்கர் ஓட்ட முடியாதுன்னு சொல்லியாச்சு. இதை தாங்க முடியாம வழக்கம் போல ஊடகத்தை தூண்டி விட்டு இன்னும் மிகப்பெரிய கட்சி பிரச்சனை மாதிரி மாத்தி பேச வைக்கிறது. இல்ல சார், கட்சி பிரச்சனை என்னன்னா, நீங்க வார்த்தைக்கு வார்த்தை நான் எங்களை உருவாக்குனது ஜெயலலிதா தான், நாங்க புரட்சி தலைவரோட வழி தோன்றர்கள்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி, அங்க அவங்க படம் இல்ல, இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்குனது அனுமதி கொடுத்தது எல்லாம் அவங்க தான், அவங்க போட்டோ ஏன் இல்லைங்கிற ஒரு வார்த்தை செங்கோட்டையனால கேட்க முடியுது, ஏன் எடப்பாடியால கேட்க முடியலங்கிறத கேள்வி. செங்கோட்டையன் அதை வந்து சொல்லல, அதை வந்து ஒரு கருத்தா நான் அவங்கள்ட்ட சொன்னேன் அப்படிங்கிறதோட சொல்லிட்டேன். ஆனா கேட்கலையே. நீங்க அரசியல் பண்ணணும்னு முடிவு பண்ணி இப்ப என்னெல்லாம் அரசியல் பண்ணணும் எல்லாம் பண்ணிட்டீங்க. இதே கேள்வி எப்படி கேட்டிருக்கணும்னா, ஒரு கலெக்டரை எந்திரிக்க வச்சு இன்ப நிதி உட்காந்து வைக்கும்போது கூட வெக்கமே இல்லாம இல்ல அவங்க சொல்லி நான் எந்திரிக்கணும் கலெக்டர் சொல்லும்போது இதை விவாதமா வச்சிருக்கணும். எல்லா முன்னணி சேனலும் இதை விவாதமா எடுத்துருக்கணும். அலங்காநல்லூர்ல இன்ப நிதி வந்து உட்கார்க்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்க்க ஒரு கலெக்டரமா எந்திரிச்சு போகுது. அந்த கலெக்டரமா மறுப்பு தெரிஞ்சவொடனே எல்லா உடம்பும் வரிஞ்சிடிட்டுன்னு சொன்னீங்க. அதான் கலெக்டரமாய் மறுப்பு சொல்லிட்டாங்களே. கலெக்டரமாய் மறுப்பு எடப்பாடி செங்கோ எதுக்கு சொல்லணும்? அவரு
தனியார் நடத்தின விழா அவருக்கு பாராட்டு விழா நடக்குது, இதுக்கு எதுக்கு எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி ஈக்குவல் ஸ்டேச்சர்ல இருக்கிறவர் செங்கோட்டையன். கொங்கு மண்டலத்துல அவரு முக்கியமான ஆள் தானே, முன்னாள் அமைச்சர், 2 பேரும் சீனியர் கட்சிக்குள்ள. ரொம்ப நம்ம வந்து ஊடகத்துக்கு மேல மக்களுக்கு இன்னும் பயங்கரமான நம்பிக்கை இருக்கு. உண்மை என்னன்னு பேசுவோம். ஒரு தனியார் அமைப்பினர் நடத்திய விழா, இது திமுக ஸ்டிக்கர் ஓட்டுற பிளானு சுக்குநூறா போச்சு. அதுக்கு திமுக வழக்கம் போல அவங்க ஊடக கைக்கூலிகளை வச்சு என்ன வேணா நரேட்டிவ் பில்ட் பண்ணி போட்டோம். மிக தெளிவாக எங்கள் மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெளிவாக சொல்கிறார். இதில் அவங்க இல்லைங்கிற கருத்தை நான் அவங்கள்ட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்றதோட சரி. இதில் வந்து அரசியல் காரணங்களுக்காக எடப்பாடியார் எனக்கு பிடிக்கல, இவர் மேடல் இவர் இருக்கார் பிடிக்கல, அந்த காரணங்களுக்காக நான் போனதில் எதுவுமே சொல்லலை. அவங்களுக்கு அது தெரியல. அதனால தான் அந்த அமைப்பை அந்த விழாவை நடத்தினவங்களே மன்னிப்பும் கேட்டாங்க. இது ஒரு பெரிய விஷயமா போகும் நாங்கள் எதிர்பார்க்கலன்ட்டாங்க. இது அரசியல் சாயமும் அரசியல் உந்துதல் எதுவுமே இல்லாமல் நன்றி உணர்வோட அந்த தொகுதி மக்களும் அந்த விவசாயிகளும் நடத்திய பாராட்டு விழா. இதுல அரசியல் பூத்த நினைச்சு இதுல அரசியல் ஆதாயம் தேடணும்னு நினைக்கிறது திமுக. செங்கோட்டைன்னு சொல்றேன். இது நீங்க சொல்ற இதே நான் திரும்பவும் என்னோட கேள்வி இன்னும் துலக்கமா வரேன். இது தனியார் விழா, விவசாய சங்கங்கள் நடத்துறது, அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்துற பாராட்டு விழா அப்படின்ற அது எல்லாமே தெரிஞ்சவர் தான் செங்கோட்டையன். தெரிஞ்சும் தான் இந்த நீங்க வச்சிருக்கணும்னு 3 நாளைக்கு முன்னாடி சொல்றாரு. சார் நாங்கள் ஒரு ஃபிளக்ஸ் பேனர்ல ஜெயலலிதா அவர்கள் படம் வைக்க எவ்வளோ நேரம் சார் ஆயிர போகுது, நோட்டீஸ்ல எங்க போட்டோ காணமேன்னு கேட்கும்போது அவங்க 3 நாளைக்கு முன்னாடி கொடுக்குறாங்க. 3 நாள்ல அந்த கூட்டம் அந்த மாநாடு நடக்குது, பாராட்டு விழா வச்சுட்டா முடிஞ்சு போச்சே. நீங்க சொல்ற மாதிரி எடப்பாடியாரோட போட்டோவை மட்டும் வெளியில ஃபிளக்ஸ் பேனர் வச்சுக்கிச்சு அந்த மாதிரிலாம் இல்லை. ஏற்கனவே அனுமதி கிடையாது. இது ஒரு பாராட்டு விழா அப்படிங்கிறதுக்கு ஒரு அனுமதி கிடைச்சதே அவங்களுக்கு ஒரு பெரிய குதிரை கும்மான விஷயம். இல்லைன்னா வழக்கம் போல எந்த விஷயம் நடந்தாலும் நேர கோர்ட்டுக்கு போய் தான் வாங்கணும். இதில் அஇஅதிமுகவின் தலையீடு இல்லைங்கிறனால தான் காவல்துறை அனுமதியே கிடைச்சது. அதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு அரசியல் நிகழ்வாக இருந்தால் இதுக்கு அனுமதியே கிடைச்சிருக்காது. இது அவர்களாக முன்னெடுத்து செய்த ஒரு விஷயம். அதில் அதில் ஒரு மெரிட் இருக்குங்கிறனால தான் காவல்துறை இதுக்கு வந்து தடை போடலை. நீங்கள் சொல்கிற மாதிரி அம்மாவோட ஃபோட்டோ இங்கே வச்சோம், எடப்பாடியோட ஃபோட்டோ இங்கே வச்சோன்னா சத்தியமாக பர்மிஷன் கிடைச்சிருக்காது. திமுக திட்டம் நிறைவேறி இருக்கும். அதனால இதில் எந்த அரசியல் தலையீடுமே இல்லை. எந்த அரசியல் தலையுமே தலையிடே வைக்கல. அஇஅதிமுக வந்து எந்த அரசியல் தலையீடும் இதில் இல்லை. இப்படி ஒரு தனியார் நடத்திய விழாவில் போய் அரசியல கலந்து பேசணுங்கிற தேவை யாருக்கு இருக்கு? இப்போ செங்கோட்டையனுக்கு இருக்கும் தான் நீங்கள் இருக்கணும். அவர்கிட்ட தான் கேள்வி கேட்கணும். என்ன வேணா திருப்பி சொன்னாலும் அவர் மிக தெளிவாக ரொம்ப வெள்ளைந்தே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதில் இல்லைங்கிற நான் அவங்கள்ட்டே சொல்லிட்டேன் அப்படின்னு. அவர் வந்து எடப்பாடியார் கூப்பிட்டு போய் அவர்கிட்ட போய் மல்லுக்கு நிற்கல, எடப்பாடியார் போனதுக்கு கண்டனம் சொல்லலை. அதில் எந்த அரசியலுமே கிடையாது. இது அரசியல் ஆக்கப்பட்டதுங்கிறதா உண்மை. சார் அந்த இடத்துல மூத்த தலைவர்கள் முன்னோடிகளுடைய படம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் நான் கலந்துக்கல இல்ல, அதனால நான் கலந்துக்கலங்கும் போது அப்ப அங்க யார் போட்டோ இருந்தது, யார் போட்டோ இல்லைன்றத ஒரு விளக்குறாரு. இல்ல அவர்கள் காலத்துல இந்த விவசாயிகள் கட்டுமான பணிகள் நடைபெற்றதற்கு முழு முதல் காரணம் எடப்பாடியார்னு எங்க தலைவர், எங்க கழகத்தினுடைய முன்னோடிகள், நிறுவன தலைவர் புரட்சி தலைவி அம்மாவோட கனவை நினைவாக்கியிருக்காரு. கட்டுமானத்துக்கு எடப்பாடியார் எல்லா கிரெடிட்டும் எனக்கே கொடுங்கன்னு அவரும் கேட்கல. ஜெயலலிதா அந்த கிரெடிட் கொடுக்கலையே, போட்டோ வைக்கலையே, அதானே செங்கோட்டையன் கேட்கிறாரு. சரி, அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இன்ப நிதியை வந்து உட்கார்றதுக்கு கலெக்டர் எந்திரிச்சா அது கரெக்டான அங்கீகாரம்னு சொல்றீங்க. அப்படிதான் நம்ம அந்த கலாச்சாரத்தை இங்க வாங்கணும். அது கலெக்டரே அது இல்லன்னு இல்ல அப்ப கரெக்டர் சொன்னது மட்டும் இப்ப சரிங்கிறீங்க. நான் சொன்னதுக்கு மட்டும் போட்டோவை காணுங்கிறீங்க. அந்த சம்பந்தப்பட்ட ஆள் பதில் சொல்றாங்க. அதாவது ஒன்னா ரத்தன் பேசுங்க, இல்ல தக்காளி சட்னின்னு பேசுங்க. இன்ப நிதி வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கணும், கலெக்டர் எந்திரிச்சு போகணும். நான் அதை நம்ம ஒரு பேச்சு பொருளாக பேச மாட்டோம். மேயருக்கு மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருமோ அது ஒரு பேச்சு பொருளாக கொண்டு பேச மாட்டோம். சட்டை கழிச்சு நடுரோட்டில் அடிச்சுக்குவாங்க 2 மூத்த தலைவர்கள். நேற்றுக்கு பிடிஆர் கலந்துக்கிட்ட விழாவில் அங்கே மாவட்ட செயலருக்கான பகுதி செயலருக்கான அதை பெரிய விஷயமா பேசணும். இதெல்லாம் கட்சி சார்ந்த விஷயங்களுக்கு பேச மாட்டோம். எல்லாமே திமுக நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்குன்னு பேசுவோம். ஆனால் ஒரு தனியார் நடத்திய விஷயத்துக்கு அவர்கள் ஆத்மார்த்தமாக இவருக்கு நாங்கள் பாராட்டு தெரிவிக்கிறோம்னு சொன்னது உங்களுக்கு பிரச்சனையாக போய் திமுகவோட பகுதி செயலாளர் சண்டையும் செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் ரெண்டும் நீங்கள் ஒரே தராசில் வச்சு பார்க்குறீங்களோ? நான் சொன்னேன் கட்சி நிகழ்வுகளுக்கும் தனியார் நடத்திய நிகழ்வுக்கும் இருக்கிற வேறுபாடு தான் பேசுகிறேன் நான். நீங்கள் திரும்ப என்ன எதிர உள்ள இருக்க ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுவும் கட்சி விஷயம் தான், இதுவும் கட்சி நிகழ்ச்சி தாங்கிறீங்க. இது கட்சி நிகழ்ச்சியே கிடையாது, ஒரு தனியார் நடத்திய செங்கோட்டையன் தெரியாம பேசுறாருன்னா அதுக்கும் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. அவர் சொன்னதை நீங்க எவ்வளவு திருச்சி மசாலா அரைக்க முடியுமோ அரைச்சு முடிச்சிட்டீங்க. கலெக்டர் விளக்கம் சொன்னா ஏத்துக்கிறீங்க. அவர்கள் தனியார் அமைப்பினர் போய் பத்திரிகை கொடுக்கும்போது அதில் ஏன் அதில் அம்மா போட்டோ இல்லை, எம்ஜிஆர் போட்டோ இல்லைன்னு அவர் கேட்டிருக்காரு. அவ்வளோதான். அவருக்கு மாற்றக்கூடிய கால சூழல் இருந்தால் என்னங்கிறது தெரில. அதற்கு அந்த அமைப்பை சேர்ந்தவர் தெளிவாக சொல்லிட்டாங்க, விளக்கமும் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு அது தெரிலிங்க, இதனால ஏதோ ஒரு கட்சினா எங்களை மன்னிச்சிருங்கன்னு வரைக்கும் சொல்லிட்டாங்க. என்ன நோக்கம்? இந்த பாராட்டு விழா, இந்த பாராட்டுக்குரியவர் எடப்பாடியார் மக்கள் மன்றத்தில் போகக்கூடாதுங்கிறது திமுக தீர்மானமாக இருக்குது. அதுக்கு வழக்கம் போல் ஏவி விடுறது, ஊடகத்தை ஏவி விட்டு ஊடகத்தில் நேற்றுலேருந்து எதாவது கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஞானசேகர் திமுககாரன் ஒத்துக்காதது அதே முதல்வர் சட்டமன்றத்தில் இருந்துச்சு, அவர் அனுதாபின்னு பேசுவார், ஞானசேகர் தம்பின்னு பேசுவார். அப்போ இதில் நாம் பேச மாட்டோம்.
ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து 4 மாச சிசுவை வந்து பாலியல் வன்கொடுமை புரிஞ்சு அந்த சிசு இறந்து போச்சு. அந்த அம்மா இன்னைக்கு வந்து ஐசியூல இருக்கு. இது எதுவுமே அதை பேச செய்திகளா மாட்டோம். பேசாம இருக்காங்களா? இதை எல்லாமே விவாதமா செய்திகள்ல வச்சு வந்துட்டு தான் இதை இருக்கு. முன்னணி ஊடகத்துல இருக்க எல்லாரும் ஒரே நாள் விவாத பொருள் எடுத்து பேசினாங்கன்னு சொல்லுங்க. நான் இப்பயே என் பேச்சை அண்ணா வாபஸ் பல்கலைக்கழக வாங்கிக்கிறேன். விவகாரம் எல்லா ஊடகங்களும் எடுத்து பேசினாங்க. எல்லா யாரும் விவாதமும் பேசல. நடந்ததே சார். டேட் வைஸான உங்களுக்கு தரேன். பேசுவோமா? சேலஞ்ச் வச்சுக்கோமா எனக்கு உங்களுக்கும்? ஒரே நாள்ல எல்லா ஊடகமும் இதே ஒரு தலைப்பா வச்சு பேசினாங்கன்னு ஒரு ஆதாரம் கொடுங்க. நான் இதோட பேச்சு நிறுத்திக்கிறேன். அண்ணா பல்கலை விவகாரத்தை எந்த ஊடகங்களும் எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்க. இந்த ரயில்வேல கர்ப்பிணி பெண்ணை தள்ளி விட்டது காவல்துறையுடைய அத்துமீறல் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஊடகமும் பேசல சார். நீங்களும் ஊடகத்துல பல வருஷம் இல்ல, நானும் ஊடகத்துல இருக்கிறது முன்னணி ஊடகத்துல இங்க வந்திருக்கீங்க. இந்த ரயிலிருந்து தள்ளி விடப்பட்ட கர்ப்பிணி பெண்ணை தமிழகத்தில் இருக்கிற முன்னணி ஊடகங்கள் எல்லாம் ஒரே நாள் விவாதம் முடிச்சுன்னு சொல்லுங்க. நான் இதோட நிறுத்திக்கிறேன். இது வரைக்கும் முன்னணி ஊடகங்கள் 4 சேனல் இருக்கலாம். 4 சேனல் ஒரே தலைப்பு ஒரே வச்சு கர்ப்பிணி பெண்ணை பத்தி கர்ப்பிணி பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும். நாங்க இங்க அதிமுக சார்பா பேசுங்கன்னு சொல்லுங்க. கர்ப்பிணி பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும். 4 முன்னணி ஊடகங்கள் 5 முன்னணி ஊடகங்களும் இதே ஒரே தலைப்பா வச்சு பேசினாங்கன்னு சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன். இல்ல, நான் நீங்க சொல்ற ஊடக குற்றச்சாட்டை அவ்வளோ ஏன் சார் இதை கேட்போம். ஊடகத்தில் இருக்கிறவர்கள் எங்களுடைய மொபைல் ஃபோனை பறிச்சாங்க, எங்கள் பொண்டாட்டி சொத்துக்கள்லாம் வேற கேட்குறாங்க, ஊடக குரல் வலை ஒடுக்கப்படுகிறது, இது வந்து ரொம்ப அநாகரிகமாக இருக்குது, அத்துமீறிங்கன்னு ஊடகத்துலேருந்து பேச்சு இப்போ போராட்டம் நடந்துச்சுல்ல. இதை முன்னணி ஊடகங்கள் எத்தனை ஊடகங்கள் பேசினாங்க, விவாதமாக வச்சு பேசினாங்க. செய்திகளை ஜனநாயகத்தின் 4வது தூண் தானே சார். செய்திகளை கவர் பண்ணாங்கல்ல சார். செய்திகள் கவர் பண்ணுறது விடுங்க சார். ஸ்க்ரோலிங் நியூஸாக போடுங்க, ஒரு துண்டு சீட்டு கார்டை போடுங்க. இதை ஊடகத்தில் விவாதமாக வச்சு எத்தனை சேனல் சார்? உங்கள் ஊடகத்துறையே கேட்குறேன். உங்கள் ஊடகத்துறையோட பிரச்சனை தானே. ஜனநாயகத்தின் 4வது தூண் தானே. உச்சநீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் நீங்கள் உங்கள் வரம்பை மீறுகிறீர்கள்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் தலையில் குட்டு வைக்குது. எலெக்ஷன் கமிஷனுக்கு வாதாட வந்த வழக்கறிஞர் எந்திரிச்சு சாரி கேட்குறாரு, மன்னிப்பு கேட்குறாரு ஜட்ஜி கிட்ட. இது எத்தனை ஊடகம் பேசிச்சு? ஆனால் இதே ஒரு ஓபிஎஸ் ஒரு அறிக்கை கொடுத்தாரு, டிடி ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னா ஆதரவுன்னு வச்சு ஜிங்னு என்ன பேச்சு பேசுறீங்க? உட்காந்து எவ்வளோ நேரம் பேசி தள்ளுறீங்க? 2ஆ போச்சு, 3ஆ போச்சு, 4ஆ போச்சு, எவ்வளோ பேசுறீங்க? யார் யாரெல்லாம் கூப்பிட்டு உட்காந்து வச்சு பேசுறீங்க? கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்களை கூட்டு உட்காந்து வச்சு பேசிட்டு இருக்கிறீங்க. கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், கட்சிக்கு அவருக்கு அடிப்படை சம்பந்தம் இல்லாத ஆட்களை கூட்டு வச்சு விவாதம் நடத்துறீங்க. இல்லை, இங்கே தான் வந்து திரு டிடி விதிநகரன் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இதுதான் நான் அப்பையிலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அது இயல்பாகவே அவங்களுக்கு உள்ளுக்குள்ளதே அந்த பாசம் இருந்தால் மட்டும்தான். அந்த மாதிரி டக்குன்னு அவர் கண்ணில் பட்டிருக்க வேணாமா, எங்கள் அம்மா ஃபோட்டோ இல்லை அப்படின்னு அவர் தெரிஞ்சிருக்க வேண்டாமா? அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டா போதும். அந்த சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி இதெல்லாம் பண்ணுறாங்கங்கிற விமர்சனம் நான் ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்கேன். அது இப்போ பட்டவர்த்தனமாக வெளில வந்துருச்சு. அதெல்லாம் செங்கோட்டையன்னு இப்போ பேசியிருக்காருன்னு டிடிவி சொல்கிறாரு. நீங்கள் எத்தனை தடவை இதுக்கு அரசியல் சாயம் பூசினாலும் எங்கிட்ட இருந்து பதில் வராது. இது வந்து கட்சி நடத்திய நிகழ்ச்சி அல்ல, ஒரு தனியார் அமைப்பு நடத்திய நிகழ்ச்சி. இதில் எந்த அரசியல் தலையிடும் இல்லை. விவசாயிகள் ஆத்மார்த்தபூர்வமாக நன்றி தெரிவித்ததை தாங்க முடியல. சீம்கான ஸ்டிக்கர் ஒட்ட முடியல. அந்த பிளான் தவிடுபடியாக போச்சு. இதுக்கு என்ன அரசியல் சாயம் பூசி பேசணும் உண்மைதான். அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு தலைமை மீதோ இல்லை இயக்கத்தின் மீதோ எந்த வருத்தமும் எதுவுமே கிடையாது. அவருடைய எதிர்பார்ப்பு, அவர்கள் தனியார் நிகழ்ச்சி நடத்தவர்களிடம் அவருடைய எதிர்பார்ப்பை சொன்னார், அவ்வளவுதான். இது வழக்கம் போல எப்படி அரசியல் பண்ணுமோ அரசியல் பேசுற அதே ஒரு நிமிஷம் சார். ஞானசேகருக்கு மலிவு அரசியல் பண்ணாதீங்கன்னு கதற திமுக பண்ற வேலை தான் இது. இன்னும் எத்தனை ஊடகம் திமுகவுக்கு சாமன் வீசி துணை போடணுமோ துணை போட்டும், பார்க்கலாம். உண்மை மக்கள்கிட்ட இருக்கு, மக்கள் முடிவு பண்ணிட்டு. கலைஞர் ஞான வெளியீட்டு விழாவில் ராஜ்நாத் சிங் கலந்துக்கிட்டப்போ இது மத்திய அரசு விழான்னு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி என்ன விமர்சனம் வச்சார்? அப்போ திமுக இது மத்திய அரசு நடத்தின விழான்னு விளக்கம் கொடுத்தப்பையும் இல்ல இவங்க 2 பேத்துக்குள்ள கள்ள உறவு இருக்குன்னு எடப்பாடி பேசினார். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அப்ப நீங்க இங்க மட்டும் தனியார் நிகழ்ச்சி அதுல கலந்துகிட்டவரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், அரசு எதிர் விமர்சனம் பண்ணது அதிமுகவுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன். அதே திமுக தான் எங்களை பார்த்து கள்ள கூட்டணின்னு வச்சாங்க. நாங்க சொன்னோம் நீங்க தான் கள்ள கூட்டணி. அது நிரூபிக்கிற மாதிரி தான் ராஜ்நாத் சிங் வந்தாரு. அது என்ன மத்திய அரசு நிகழ்ச்சின்னு போய் சொன்னாங்க. அரசு நிகழ்ச்சின்னு மத்திய அரசு நிகழ்ச்சின்னு வேற கதை கட்டி விட்டாங்க. இந்த நேரத்துக்கு தான் இதுதான் இந்த ஊடகத்தில் நான் கேட்க வேண்டிய தாழ்மையான கேள்வி. உங்கள் ஊடகம் மற்றவங்களுக்கு தெரியட்டும். டெல்லியில் திமுக ஓப்பன் பண்ணாங்களா? அவங்க ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணாங்களா? யாரெல்லாம் போனாங்க? முதல்வர் வேற மாற்றுக் கட்சியிலேருந்து யாரெல்லாம் போனாங்க? கூட்டணி கட்சிகள்லாம் கலந்துக்கிட்டாங்க. எங்கள் டெல்லி ஆஃபீஸ் தான் திறந்தார் எடப்பாடி. என்ன நடந்துச்சு? இங்கிருந்தே காணொலியில் திறந்தார். கட்சியோட நிகழ்ச்சி எதாவது நடந்துச்சு? கேட்டுருக்கணும். இப்போ அப்போ அதே ராஜ்நாத் சிங்க்கு வந்து நாணயம் வெளியிட்டு வராரு. கூட்டணி கட்சி காங்கிரஸ் சேர்ந்து யாருமே வரலன்னு கேட்டுக்கணுமா வேண்டாம்? காங்கிரஸோட நிலைப்பாடு சார் நாங்க நிலைப்பாடு எங்க நிலைப்பாடு கூட்டணி முறிஞ்சுன்னு சொன்னா கள்ள கூட்டணின்னு சொன்னா அதுக்கு ஒரு விவாதம் வச்சு பேசி தள்ளுவீங்க. தெளிவா செயல் வடிவத்திலே காட்டுறாரு, ஒட்டும் இல்லை உருவம் இல்லை அப்படின்னு சொல்லி காணொலி மூலம் திறந்து வச்சாரு. எங்களுக்கு கூப்பிட்டு தெரியாதா தலைவர்களை? காங்கிரஸ் 10 பேரை கூப்பிட்டு தெரியாதா? பாஜக கூப்பிட்டு தெரியாதா? நம்ம கட்சியோட விஷயம். அதுக்கு எம்ஜிஆர் மாளிகைன்னு பேர் வச்சிருக்காரு. நேற்று வேற ஏதோ பேர் வச்சாரா என்ன? புரட்சி தலைவர் பேர் தானே வச்சிருக்காரு. அப்புறம் என்னங்க இது? அதாவது ஒரே ஒரு விஷயம்,
திமுகவினுடைய செயல்பாடுகள் உண்மையிலே அவங்க சொல்வதற்கு செய்வதற்கு சம்பந்தமே இல்லை. அதை பத்தி நம்ம பேசவே மாட்டேங்கிறோம். நம்ம என்ன உண்மை இருக்கோ அந்த உண்மையை தவிர்த்து மற்றதெல்லாம் அதிமுகவை பத்தி பேசுறோம். இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த வண்டி ஓடும்? சரி, இந்த விமர்சனம் நீங்க செங்கோட்டையனுக்கு இப்ப கோகுலேந்திரா சொன்னதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஜெயக்குமார், உங்களுக்கு உண்மையிலேயே வருத்தம் இருந்தா எடப்பாடி அவர்கிட்ட போய் நேரடியா பேசுங்க, அப்போ பேசி சமாதானம் அப்போ ஆயிக்கோங்கன்றாரு. கோகுலேந்திரா பேசுங்க. நம்ம மேயர் பிரியா பஞ்சாயத்துக்கு பேசியிருக்கணும்ல. இப்போ முந்தானத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்கல்ல, அந்த பகுதி செயலர் வந்து பஞ்சாயத்து பண்ணல, பெரம்பூர் தொகுதி தானே அது நடந்துச்சே இல்லையா பெரம்பூர்ல? அப்ப அதை பத்தி ஏன் பேசணும்? நம்ம அதை பத்தி ஏன் ஊடகம் பேச மாட்டேங்குது? கோகுலேந்திரா முன்னாள் அமைச்சர் சார், பகுதி செயலாளரும் கோகுலேந்திராவும் ஒன்னா சார்? சிட்டிங் மேயருங்க, சென்னையோட சிட்டிங் மேயர், பகுதி செயலாளர் மணி கேட்கிறாரு சார். நீங்க குட்டி குட்டி பிரச்சனையோட எப்படி முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவுடைய முகங்களா நீங்க எப்படி இருந்தவங்க சொல்லுவாங்க? அதிமுக தலைமைக்கு எதிராக பேசுறது ஒரே புள்ளியில வச்சீங்கன்னா அதுக்கு நான் ஒண்ணும் தலைமைக்கு எதிராக மரியாதைக்குரிய கோகுலேந்திரா பேசல. நீங்க அதையும் மாத்தி சொல்லாதீங்க. தலைமைக்கு எதிராக பேசல. அவங்களுடைய தொகுதி, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு நெருக்கடி இருக்கான்னு சொல்லி அந்த அன்றாட நிகழ்வுகள் என்னவோ கட்சியோட ஃபங்க்ஷனாலிட்டி அதை பத்தி அவருடைய கருத்தை சொல்றாங்க. இதை நாம சரி செய்யணும், இதை விட்டுறக்கூடாது, இப்படி பண்ணணும். இது ஒரு ஆலோசனை. அது வருத்தத்துக்குரியது. ஆனா ஒரு சிட்டிங் மேயர் அது தனியார் விழான்னு தெரியும். அதே மாதிரி கோகுலேந்திரா இங்க ஒரு ஆலோசனை சொல்லிட்டாங்க. அப்ப சிட்டிங் மேயரை வந்து ஒரு பகுதி செயலாளர் போய் மணி கேட்கிற அளவுக்கு திமுக கேவலமா இருக்கு. சிட்டிங் மேயர், சென்னை மேயர் ஒரு 4 மினிஸ்டரோட போர்ட்ஃபோலியோக்கு சமானங்க. அது சிட்டிங் மேயர் வந்து அங்க பகுதி செயலாளர் மணி கேட்கிற திமுக கேட்டா சமத்துவம், சம உரிமை, பெண்கள் தொங்கிட்டு போகணும் வண்டியில, அதை பத்தி பேச மாட்டீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி மேயர் தொங்கிட்டு போனதை பார்த்தோம், அதை பேச மாட்டீங்க. ஒரு பகுதி செயலாளர்கிட்ட மேயர் வந்து மன்னிப்பு கேட்கணும் பொது வழியில, அதை பேச மாட்டீங்க. ஆனா இங்க கட்சிக்குள்ளார நடக்கக்கூடிய ஒரு ஆலோசனை கூடத்துக்கு ஆலோசனை சொல்றாங்க, ஆகா ஓகோன்னு நம்ம வந்து குதிக்கணும். அதிமுக இதாயிருச்சு அதாயிருச்சுன்னு குதிக்கணும். நல்லா இருக்கு சார் உங்க நியாயம், சிறப்பா இருக்குங்க. ஸோ அப்போ கோகுலேந்திரா பேசுனதுக்கும் எதுவும் இல்லை, அதுக்கும் அவங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. அதாவது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வா தான் அதை கடந்து போறீங்க. அவர்களுடைய ஆலோசனை என்ன எதிர்பார்ப்புங்கிறத கட்சியோட மீட்டிங்ல பேசுறாங்க. அவங்களோட தொகுதியில் இருக்கிற ஏரியால சார் என்னன்னா இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கே அதிமுகக்கு. முன்னாடியில இப்பெல்லாம் நடக்கவே நடக்காது, இப்பெல்லாம் வெளிப்படையா பேசுறீங்களேங்கிறதா கேள்வி. அதுதான் ஜனநாயகம். அதுதான் ஜனநாயகம் இல்லையான்ற ஒரு கேள்வி. அதுதான் ஜன முன்னாடி ஊடகத்துல இது ஒரு நியூஸ் எடுக்கணும்னு உங்களுக்கு தோணல. இப்ப ஊடகத்துக்கு இது நியூஸ் எடுத்தா ஏதோ வருது, அவ்வளவுதான் வித்தியாசம். அது மிரட்டலா வருது, உருட்டலா வருது, இவ்வளவுதான் வித்தியாசம். வேற என்ன வித்தியாசம் பெருசா? திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஊடகத்துக்கு சுதந்திரம் இருக்குன்னு சொல்லுங்க. ஊடகத்துல தலைப்பு வைக்கிறதே திமுக தான் முடிவு பண்ணணும். நானும் ஊடக விவாதத்துக்கு 8 வருஷம் 9 வருஷம் போயிட்டு இருக்கிறேன். நான் அதிமுக ஆட்சி காலத்துல காலை 11:30-12 மணிக்கே ஊடக விவாதத்தோட தலைப்பு முடிவாயிரும். மீறி போனா 12:00-1 மணிக்கெல்லாம் முடிவாயிரும். இன்னைக்கு சாயங்காலம் 3:30-4 மணி ஆச்சுன்னா ஊடக தலைப்பு வர மாட்டேங்குது. ஏன்னா அப்ரூவல் வரலாங்கிறாங்க மேலேருந்து. சரி, அதையும் தாண்டி ஊடகத்துல பங்கு வரலன்னா இல்லை நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, வேற யாரும் அனுப்புங்கிறாங்க. இப்போ இந்த ஊடகத்தில் என்ன தலைப்பு வச்சு விவாதிக்கணுங்கிறது திமுக தான் முடிவு பண்ணணும். ஊடகத்தில் யார் எந்த கட்சிக்கு வந்து பேசணுங்கிறது திமுக தான் முடிவு பண்ணணும். இப்படி உருட்டல் மிரட்டல் இருக்கக்கூடிய ஊடகத்தில் போய் நாங்கள் எப்படி நடுநிலை எதிர்பார்க்க முடியும்? அதிமுக கட்சிக்குள்ள கேட்டா கோகுலேந்திரா பேசினா ஏமா சிட்டிங் மேயர் பிரச்சனையை பேசணும்னு கேட்டா உடனே முன்னாள் அமைச்சரும் சிட்டிங் மேயர் ஒன்னா, இது என்ன கம்பேரிசன்? சிட்டிங் மேயருங்க, பிரசன்ட் மேயர், அது எவ்வளவு பெரிய பதவி. முன்னாள் அமைச்சர் அவர்கள் கட்சி மீட்டிங்ல பேசுறாங்க, இவங்க பொது வெளியில. அதுக்கு விளக்கம் நீங்க கேட்டா அதுக்கு விளக்கம் கொடுக்காம அதை ஆலோசனைன்னு கடந்து போயிட்டு நீங்க திரும்ப இதை பேசுங்கன்னு இந்த பக்கம் உண்மையை சொல்லுவதே நீங்க எப்படி வேணா கடந்து போறேன்னு சொல்லுங்க. அதான் உண்மை. நீங்க மரியாதைக்குரிய அக்காட்ட கேட்டீங்கன்னா அக்கா இதே தான் சொல்லுவாங்க. ஆமா, உள்கட்சியில இப்படிதான் பேசுவாங்க. இந்த பிரச்சனை இருந்துச்சு, இதுக்கு என்ன முடியும், அந்த பிரச்சனை என்ன முடியும், இப்படி பேசலையே சார். பிரதர் உங்களுக்கு தெரியல பிரதர். ஜெயலலிதா இருக்கும்போது இப்படி யாராவது பேசி எல்லாரும் பேசிக்கோங்க. எங்க சார் பேசுறாங்க? இந்த மாதிரி ஏதோ 1-2 வந்திருக்கா சார்? ஊடகத்துக்கு நடக்கலாம் கிடையாது பிரதர். ஊடகத்துக்கு வரலாம் நடக்கல. யார் சொன்ன? கட்சி உள்கட்சின்னா வந்து மனமாச்சரியம் இல்லாத அரசியல் இயக்கமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஏன் நீ என் போட்டோவை போஸ்டர்ல போட மாட்டேங்கிற? இது கிழிச்ச சம்பவம்லாம் இருக்கு. திருநெல்வேலியில அங்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய மாவட்ட செயலர் போட கிழிச்ச வரலாறு இப்ப நடந்த வரலாறு இருக்கு. 3 மாசத்துக்கு முன்னாடி நெல்லையில் நடந்த வரலாறு இருக்கு. யார் இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? எங்க பேசுறீங்க? அதெல்லாம் பேச்சு பொருளா வராது. அது என்ன அஇஅதிமுக மட்டும் அரசியல் நிகழ்வுல அரசியலா பார்க்காம எதுவும் பெரிய பிரச்சனையா பேசுறீங்க? சரி, என்னோட திரும்பவும் அதே கேள்வி வரேன்னு நினைக்காதீங்க. நீங்க அரசியல் நிகழ்வு தான் சார், அரசியல் நிகழ்வு தான் சார். கலந்துகிட்டது அதிமுகவோட பொதுச் செயலாளர் சார். நீங்க இப்ப கோகுலேந்திரா மேடம்ல இருந்து அங்கே போயிட்டீங்க திருப்பி. இல்ல, நீங்க அந்த கேள்வி கேட்கறதுனால சொல்றேன். திரும்ப அது நீங்க அரசியல் நிகழ்வுகளுக்கு அரசியல் நிகழ்வுகளுக்கு நேர் சரி நிகர் எக்ஸ்பிளனேஷனா எக்ஸாம்பிளா நான் இன்னொரு திமுக நடந்த விஷயத்த சொல்றேன் சார். நான் திமுக கேட்டுக்கிறேன் சார். உங்க கட்சியில என்ன பிரச்சனை? நம்ம அதிமுக இருக்க பிரச்சனை பேசுவோம் சார். நான் திமுக அதை கேட்டுக்கிறேன் சார். நான் எதுக்கு பேசணும்? ஜனநாயகத்துல யார் வேணா கருத்து சொல்லலாம் பிரதர். நீங்க தாராளமா கருத்து சொல்லுங்க. ஆனா என் விமர்சனம் நீங்க நான் ஒரு விமர்சனம் கேள்வி கேட்கும்போது நீங்க எங்களை கேக்குறீங்களே, இவங்களை கேட்காதீங்க, இவங்களை கேக்குறீங்களான்னு டைவர்ட் பண்றீங்களா? அதுதான் இங்க பிரச்சனை. நீங்க நேரடியாக பதில் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு புரியுது பிரதர். அது கேட்க முடியாத சூழ்நிலையில உங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்குங்கிறது. எங்க கைகள் எங்க கைகளை அது உங்களால கேட்க முடியாது பிரதர். இப்போ ஓபன் சேலஞ்சு மேயர் பேர் போய் பேட்டி எடுங்க பாக்க.
அவங்க பகுதிச் செயலாளர் நேரம் கொடுத்தாங்கன்னா கேட்போம் பகுதிச் சார். செயலாளர் ஏன் மணி சார், கணினி நீங்க பேட்டி ஏன் தொங்கிட்டு போனீங்க அப்படின்னு இதே ஊடகங்கள் தான் மேயர் பிரியா கிட்ட கேட்டாங்க. ஓபன் சேலஞ்ச் இப்போ இல்ல நீங்க ஒரு இல்ல incident இருங்க சொன்னீங்கல்ல, இல்ல கௌதம் ஒரு செகண்ட் ஓபன் சேலஞ்ச் மேயர் பிரியாட்டையே நீங்க பகுதிச் செயலாளர் மணி பேட்டிங்கன்னு ஒரு பேட்டி எடுக்க பார்க்கலாம். அவங்க நேரம் கொடுத்தாங்கன்னா அந்த கேள்வி அவங்கள்ட்ட நேரம் வைக்கப்படும். கொடுத்தாங்கன்னா நடந்தது. இப்ப அடுத்து அது ஒரு இடைச்சொல்கள். முடியாது பிரதர், நம்ம முடியாதுன்னு சொல்லி பழகுவோம். இதே நீங்க சொன்ன இதே மேயர் நான் பிரியா ஒரு நிமிஷம், ஏன் வண்டியில நம்ம- தொங்கிட்டு போனாங்கன்னு ஊடகங்கள் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கலையா? முடியாது, அவங்க விளக்கம் நாம- கொடுக்கலையா? நாம- நீங்களே சொல்லுங்க. நாம முடியாது இல்ல நான் கேக்குறதுக்கு நீங்க சொல்லுங்க சார். நீங்க ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்கல்ல, என்ன விளக்கம் brother? மேயர் பிரியா தொங்கிட்டு போனதுக்கான என்ன விளக்கம் விளக்கம் கேட்கும்போது அதுல எனக்கு இல்ல, தோணலைங்க. டக்குனு எனக்கு தோணுச்சுன்னா ஏறிட்டாங்கன்னு அவங்க விளக்கம் கொடுத்தாங்களா இல்லையா? என்ன விளக்கம் பிரதர்? இப்ப நான் சொல்ற இந்த விளக்கம் எனக்கு அப்பெல்லாம் எந்த இதுவுமே டக்குனு தோணுச்சுன்னா ஏறிட்டு போயிட்டாங்கன்னு அவங்க விளக்கம் கொடுத்தாங்களா இல்லையா? ஊடகங்கள் கேட்காமையா இருந்தது. செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடியார் மேல எந்த குற்றச்சாட்டு வைக்கல, கட்சி மேல எந்த எடப்பாடியார் குற்றச்சாட்டு எதுவுமே கலந்துகிட்ட வைக்கல. விழாவுல விமர்சிக்கிறாரு சார். நடத்திய நிர்வாகத்தினருக்கு ஒரு ஆலோசனையாகவும் அதை தெரிவிச்சதை வந்து நீங்க எதுக்கு இன்னும் அரசியல பேசிட்டு இருக்கீங்க? இதுக்கும் அதிமுக என்ன சம்பந்தம்? ஏன்னா கலந்துகிட்டது அதிமுக பொதுச் செயலாளர். அந்த பாராட்டு அந்த விழா கூட்டத்தை நடந்தது. விமர்சிக்கிறது அதிமுக மூத்த தலைவர். பாராட்டு விழா நடந்ததே அவருக்கு தாங்க. இப்ப நான் அவர் வந்து பாராட்டு விழா நடந்து தப்புன்னு சொல்லிட்டாரா? எடப்பாடி சரி, கொடுத்து தப்புன்னு சரி, சொல்லிட்டாரா? இப்ப இது தனியார் நிகழ்ச்சி. சரி, ஒரு சரி, நான் உங்க ஆர்குமெண்ட்டுக்கே வரேன். இப்படி கேளுங்க, இப்படி சரி, கேட்டா நான் உங்க உங்களுக்கு ஆர்குமெண்ட்டுக்கே இல்ல, வரேன் இப்படி சார். கேட்டா உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். பாராட்டு விழா தப்பு அப்படின்னு சொன்னாரா? பாராட்டு எடப்பாடியாருக்கு அது தப்புன்னு பாராட்டு கொடுத்து கூடாது இல்ல. வேற யாரும் கலந்துட்டு தவறுன்னு சொல்லியிருக்காரா? இல்ல எதுவுமே சொல்லல. அப்ப அது வந்து கட்சி சம்பந்தப்பட்ட விஷயமே இல்ல. அப்புறம் எதுக்கு பிரதமர் நம்ம சரி, அப்ப நான் தனியார் விழானே உங்க ஆர்குமெண்ட்டுக்கே வரேன். தனியார் விழானே ஆர்குமெண்ட் இல்ல, அது உண்மைதான். தனியார் விழானே எடுத்துக்கிட்டு கூட எடுத்துக்க கேக்குறேன். வேண்டாம் அப்ப பிரதர், EPS வார்த்தையை கரெக்டா சொல்லுங்க. தனியார் விழா, தனியார் விழா, தனியார் விழா தானே? சரி. தனியார் விழா தானே? அப்ப EPS என்ன சொல்லிருக்கலாம்? ஏன்பா ஜெயலலிதா போட்டோ வைக்கல அப்படின்னு அவர் கேட்டிருக்கலாம்ல. தனியார் விழா அது வந்து அரசியல் கலக்க இருக்க கூடாதுங்கிறத முதல்ல முடிவு. அது அவர்கள் நடத்தக்கூடிய விழா. சார், அந்த எல்லா பாராட்டு ஏற்பாடும் விழாவுல அவங்களோடதான். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பாராட்டுல பங்கு இருக்கோ அதே அளவு பாராட்டு ஜெயலலிதா அவர்களுக்கு இருக்கு. அந்த திட்டத்துக்கு யார் சார் அனுமதி கொடுத்தா? அவங்க தானே சார் கொடுத்தாங்க. அதை யாரு மறுத்தாங்க? அப்புறம் ஏன் அந்த வைக்கல அந்த அனுமதி? மேடையிலேயே மொத்த எதிர்க்கக்கூடிய பாராட்டை ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் கொடுக்குறீங்க? அவங்க போட்டோ ஏன் வைக்கலன்னு நான் கேக்குறேன். இந்த திமுக இந்த வைத்தறிச்சல் இருக்கிறதுனாலதான் இது வந்து மடை மாற்றணும் நடக்கிற இல்ல, முயற்சி. இல்ல, அதனால அது அவங்க ஊடக என்ன துணை சார் போது நான் இப்ப முதல் நீங்க கட்டமா கொண்டு வந்த- சொன்னதுக்கு நீங்க சார், என்னமோ இங்க பாருங்க ஒரு உங்க நிமிஷம். இது எப்படி வந்திருக்குன்னா, இது முதல் கட்ட விசாரணையை சொல்லும்போது அதுக்கு என்னமோ ஒத்துக்கிறது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி சொல்றீங்க. இதைத்தான் இந்த ஒட்டுமொத்த பாராட்டு எடப்பாடிக்கு போறதை தாங்க முடியாத திமுக நம்மளால ஸ்டிக்கர் ஒட்ட முடியலன்னு சொல்லி ஊடகத்தை ஏவி விட்டு நேத்துல இருந்து இந்த விஷயம் நடக்குதுன்னு சொல்றேன். திமுக அதுக்கு கரெக்டா சொல்லு, அது கரெக்டா திமுக காரர் சொல்ல சார், உங்க கட்சியில இருந்து தான் சார் சொல்றாங்க. அந்த குரல் திமுக காரங்க யாரா பேசினாங்க? அந்த ஒட்டுமொத்த இப்ப பாராட்டு திமுக காரங்க எடப்பாடியார் யாராவது போனது தவறுன்னு செங்கோட்டையன் சொல்லல. போட்டோ இல்லன்னு சொன்னாரா? இல்லன்னு யார்கிட்ட சொன்னா? ஏன் அந்த போட்டோ இல்லன்னு சொன்னாரு? நிமிஷம். இல்ல ஏன் ஒரு அந்த நிமிஷம், போட்டோ ஒரு இல்லன்னு நிமிஷம். சொன்னாருன்றதுக்கு சார், விளக்கம் கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம் சார். மரியாதை கூட அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அம்மாவோட போட்டோ இல்லன்னு வருத்தத்தை வந்து எடப்பாடியிட்ட தெரிவிச்சாரா? செய்தியாளர் தெரிவிச்சிட்டாரு. அவுட் தெரிவிச்சதால பிரச்சனையே இல்லையே. ஒரு நிமிஷம் சார். சீக்வென்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் புரிஞ்சு போட்டோ இல்லன்னு எடப்பாடியிட்ட தெரிவிச்சாரா? செய்தியாளர்கிட்ட சொல்லிட்டாரு சார். இல்ல சார், எப்ப நான் கேட்கறது 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து கொடுக்குறாங்க. அதுல அம்மாவோட போட்டோ இல்லன்னு மரியாதை செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதை நீங்க வந்து எடப்பாடியிட்ட சொன்னாரா அவர்? அப்போ இல்ல நீங்க எல்லாம் எப்போ போய் கேட்குறீங்க ஏன் கலந்துக்கலன்னா, அது வந்து நிகழ்ச்சி முடிந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொல்றாரு. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இது எடப்பாடியார் இப்படி பண்ணிருக்கூடாதுன்னு அவருக்கு மேல சொன்னாரா? ஏதோ அரசியல் விமர்சனமோ இல்ல தலைமை மீது விமர்சனமோ ஏதோ வச்சாரா? எதுவுமே இல்ல. ஒரு தன்னுடைய தனிப்பட்ட காரண காரியங்களை சொல்றத எடப்பாடியாருக்கு பாராட்டுங்கிறத திமுக தாங்கிக்க முடியல. இல்ல இது ஊடகத்துல இருக்கிற சில நாள் நடுவுல ஒரு சின்ன லேயரை மிஸ் பண்ணிட்டீங்க. அவர் சொன்னது இந்த திட்டத்துக்கு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க போட்டோ இல்லன்னு வருத்தப்படும் போது அப்போ இந்த பாராட்டு இவங்களுக்கும் போயிருக்கணும் அப்படின்னு நம்ம டீகோட் பண்ணணும். அவர் மேடையில பேசும்போது அவர் காணொலி பார்த்திருக்க மாட்டாரு. மேடையிலேயே சொன்னாங்க இந்த திட்டத்துக்கு புரட்சி தலைவி அம்மா 3 காணொலி பார்க்காம விமர்சிச்சுட்டாரு. தனியார் விழான்னு தெரியாம விமர்சிச்சுட்டாரு. காணொலின்னு பார்க்காம நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் சரி, அந்த விழா நடக்கும் பொழுது விழாவின் மேடையிலேயே அந்த விழாவின் அமைப்பாளர் இது வந்து புரட்சி தலைவி அம்மா நிதி ஒதுக்குனாங்கிறதையும் சொன்னாரு. அந்த இடத்துலயும் சொன்னாரு. அது இந்த பேட்டி கொடுக்கும்போது அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த தகவல் போச்சான்னு தெரியல. அவர் அந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களுக்கு தன்னுடைய கருத்தாக ஆதங்கத்தையும் வருத்தத்தையும் சொல்லியிருக்கிறதோடு முடிஞ்சது. இதுல அரசியலே இல்லை. இதை வந்து எடப்பாடியாருக்கு பாராட்டு வந்து திமுக தாங்க முடியல, மு.க. ஸ்டாலின் அடிவழிகளுக்கு தாங்க முடியல, ஒத்துக்கலாம். ஊடகத்தையும் பொறுக்க முடியுது. திமுக யாராவது இதை பத்தி பேசினாங்களா சார்? ஒருத்தர் திமுக இதை பத்தி பேசினாங்களா சார்? ஏன் ஜெயலலிதா போட்டோ வைக்கலன்னு ஒரு திமுக யாராவது பேசினாங்க சார்? இந்த பாராட்டு விழா உங்க கட்சி தலைவர், இந்த பாராட்டு விழா எடப்பாடியாருக்கு அப்படிங்கிறதையும் கூட அவனால பேச முடியாதுல்ல சார். எப்படி சார் பேச முடியும்? ஸ்டிக்கர் ஓட்டுற பிளான் தான் உடஞ்சு வச்சா. இப்போ மு.க. ஸ்டாலின் பேசிட்டு இருக்கு பிளான் அதானே பிரதர்? இதான் பிளானு. இப்போ மு.க. ஸ்டாலினுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை முடிஞ்சு வச்சு இல்ல.
கனவு பணம் சார் அந்த கிரெடிட் எடப்பாடி பழனிசாமியே எடுத்து கொடு சார், அதுல எந்த சிக்கலும் இல்ல என்ன சார். எடுத்து அவரே எடுத்து அதுதான் சார் நான் சொல்றேன். ஏன்னா அவர் பண்ணதுக்கு அவர் கிரெடிட் எடுத்து கொடு சார். அந்த தொகுதியை ஆனா அந்த கிரெடிட் ஆத்மார்த்தமாக வந்து பாராட்ட அந்த திட்டத்துக்கான கிரெடிட் ஏன் இபிஎஸ் மட்டும் எடுத்துக்கிறாரு, திட்டத்துக்கு அனுமதி கொடுத்த புரட்சி தலைவிக்கு கொடுக்கலாமே செங்கோட்டையன் கேக்குறாரு. எடப்பாடியார் சொன்னாரா இந்த கிரெடிட் எனக்கு மட்டும் தான் எடப்பாடியார் சொன்னாரா? போட்டோ வைக்கலையே சார், அதான சார் ஒரு குற்றச்சாட்டு. திரும்ப நம்ம அதே சர்க்கிள்ல சுத்திட்டு இருக்கோம் சார். அது வந்து அரசியல் நிகழ்வு அல்ல, அரசியல் நிகழ்வுனா பர்மிஷன் கிடைச்சிருக்காது, வந்திருக்காது, எந்த அரசியல் தலையிடும் இல்ல அப்படின்னு சொல்லியாச்சு. அதுல ஏன் அரசியல் குறியீடுகள் இல்ல வைக்கிறது அப்படிங்கிறது வந்து தெளிவா தெரியுது. எடப்பாடியாருக்கு போன பாராட்டு தாங்கிக்க முடியல, பொறுக்க முடியல. இதுக்கு என்னெல்லாம் மடைமாற்ற முயற்சி எல்லா முயற்சியும் யாருக்கு பொறுக்க முடியல சார்? திமுகவுக்கு பொறுக்க முடியல, செங்கோட்டையனுக்கு திமுகவுக்கு துணை போற ஊடகத்துக்கு பொறுக்கல சார். விமர்சனம் வச்சதுக்கு செங்கோட்டையன் சார். விமர்சனம் திரும்ப ஊடகத்தையும் திமுகவை கொண்டு அதுவும் தவறா சொல்றீங்க. நீங்க போய் கேட்டதுன்னு ஏன் விழாவுக்கு போலதான் கேட்டீங்க, அதுக்கு அவர் விமர்சனம் வைக்கல, என்ன நடந்ததுங்கிறத விளக்குனாரே ஒழிய செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடியார் மீது விமர்சனம் வைக்கல, இயக்கத்தின் மீது விமர்சனம் வைக்கல, இயக்கத்துக்கு கெட்ட பேர் வர மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லல. அதான் அது எவ்வளவு திருச்சி பேச முடியும் அவ்வளவு திருச்சி பேசியாச்சு. இதுல எதுவுமே திருச்சி பேசினா சார் இருக்கு. அவர் சொன்ன ஸ்டேட்மென்ட் நம்ம டீகோட் பண்றோம். இல்ல இன்பநிதி உட்கார்றதுக்கு சேர் கொடுக்க எந்திரிச்ச கலெக்டரை பத்தி நம்ம பேச மாட்டோம், நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததை பத்தி பேச மாட்டோம், எல்லாத்த பத்தி பேசி கற்பழிக்கிற ஒரு 4 மாச பெண்ணை வந்து வண்டியில இருந்து தள்ளி விட்டது பேச மாட்டோம், ஞானசேகர் இன்னொருத்தர் யாருங்கிறது யார் இருந்த சார் அதை பத்தி பேச மாட்டோம். இதெல்லாம் பேசினா எதிர்கட்சி மலிவு அரசியல் செய்யணும். அதிமுக வந்தா மட்டும் அதான் உண்மை, இதுதான் உண்மை. நம்மளே 3 இன்டர்வியூ பண்ணிருக்கோம் சார், நீங்களும் நானுமே இதே ஊடகத்துல. சார் நான் சொன்னது பேச மாட்டோம்னு சொன்னது திமுக. திமுக அனுமதி கொடுத்தா சார், திமுக அனுமதி கொடுத்தா ஊடகம் பேசணும். எங்களுக்கு எல்லாம் எந்த அனுமதியும் யாரும் கொடுக்க தேவையில்லை சார். நம்பிட்டேன் சார், நம்பிட்டேன். சரி, இப்போ இதை ஒட்டி இந்த சைடில் ஓபிஎஸ் அணியினர், அதுக்கப்புறம் வந்து டிடி தினகரன், இவங்க வந்து இதுக்கு தான் நாங்கள் அப்போவே சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி வந்து ஜெயலலிதா சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி வச்சிருக்காரு, குட்டி குட்டியாக சுருங்கி நீங்கள் படமே இல்லாமல் போயிடுச்சு, அவர் மனசுக்குள்ளே அந்த விதமான எந்த விசுவாசமுமே கிடையாது, எல்லாமே வழக்கம் போல துரோகம் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கிற மாதிரியான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதுக்கு ஒரு பதில் விமர்சனம் சொல்லிட்டீங்கன்னா நம்ம நேர்காணலை முடிச்சுக்கலாம். அதே கட்சியை நிறுவிய தலைவர் கொடுத்த கோவில் எங்களுடைய தலைமை அலுவலகத்தை சூறையாடிய ஒரு ஆள், அவரோட கூட்டணி வச்ச ஆள் சொல்ல விமர்சனங்களை பதில் சொல்லுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை. அது பதில் விமர்சனம் வைக்கக்கூடிய தகுதியோ தராதரமோ அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் அதை இழந்து பல ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இதுதான் பதில் சார். அவங்களும் ஜெயலலிதாவை தங்களுடைய அதான் அந்த கோயிலாக இருக்கக்கூடிய அலுவலகத்தை சூறையாடி, அம்மா உட்காந்து அறையை கதவை மோதி காலால் எட்டி ஒதிச்சு சூறையாடிய நிகழ்வு எல்லாருமே பார்த்தோம். அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து புரட்சிலி அம்மாவுக்கு கொடுத்த மரியாதை இவ்வளோதான். அதனால் அவங்க சொல்கிற விமர்சனம் போய் அதுக்கு நாங்கள் பதில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நன்றி சார், இவ்வளோ நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் சைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல MCR Pure Cotton Club, formals and casual shirts.